வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிபிசி சிபிடி 1ல் கேட்ட ஜாமெட்ரி கொஷின்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மேபி சிபிடி 2க்கு வரலாம், இல்லைனா அண்டர் கிராஜுவேட் லெவலில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் நல்ல கொஷின்ஸ் தான் எல்லாமே. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப் 10 கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் இது தான். P is any point inside the rectangle ABCD if PA equal to 69, PB 27, PC 38 and the length of PD கேட்குறாங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஏபிசிடின்னு வச்சுக்கலாமா, ஏபிசிடி. ஸோ P is any point, ஏதோ ஒரு பாயிண்ட் P நடுவில் இங்கே இருக்குது. சரிங்களா? Pங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து ஏபி, பிபி, ஒரு பிசி, பிடி. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கு. பிஏ 69ன்னு சொல்கிறாங்க, பிபி 27ன்னு சொல்கிறாங்க, பிசி 38ன்னு சொல்கிறாங்க, பிடி தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வந்துச்சு, இதுக்குள்ளே ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், அதாவது இந்த டயகனல் மாதிரி இருக்கிற ஷேப்பு. சரிங்களா? பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ பிஏ ஸ்கொயர் என்னது, 69 ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் 38 ஸ்கொயர் இல்லையா? பிசி ஸ்கொயர் 38 ஸ்கொயரு, பிபி ஸ்கொயர் 27 ஸ்கொயரு ப்ளஸ் பிடி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம எக்ஸு தான் தேவை. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டோம் அப்படின்னா 69 ஸ்கொயர் ப்ளஸ் 38 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர். ஸோ இது ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இந்த கால்குலேஷன் வேணும்னா நம்ம யூனிட் டிஜிட் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 69 ஸ்கொயர் அப்படின்னா 9 ஸ்கொயருங்கிறது 81 இல்லையா? அப்போ இந்த நம்பர் 1ல் தான் முடிஞ்சிருக்கணும். ப்ளஸ் 8 ஸ்கொயருங்கிறது 64. ஸோ 4ல் தான் முடிஞ்சிருக்கணும். மைனஸ் 7 ஸ்கொயருங்கிறது 49 9ல் தான் முடிஞ்சிருக்கணும். ஸோ 1 + 4னா 5. ஸோ எப்படி இருந்திருக்கும், இப்படி 15 - 9 இந்த மாதிரி தானே இருந்திருக்கணும். சம்திங் 5 இங்கே 9 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வந்திருக்கும், 15 இருக்க வேறு எதுனாலும் இருந்திருக்கலாம், பட் இப்படி தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்ம பாரோ பண்ணும்போது இதை 15ஆக எடுத்துப்போம். ஸோ 15 - 9 6. ஸோ 6ல் முடிகிற மாதிரி தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயருங்கிற நம்பர் 6ல் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் 4 74 ஸ்கொயர் தான் நமக்கு 6ல் முடிகிற ஒரே நம்பர். மற்ற எல்லாமே 70 ஸ்கொயர் 0ல் முடியும், 72 ஸ்கொயர் 4ல் முடியும், 78 ஸ்கொயர் 4ல் முடியும். ஸோ 74 மட்டும்தான் 6ல் முடிகிற ஒரே நம்பர். அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக 74ஆக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் மெயினாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இந்த டயகனல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறத பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA square plus PC square is equal to PB square plus PD square. One second. Okay. Next question. ABCD is a quadrilateral in which AB parallel DC. AB parallel DC. ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏபி 14 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, டிசி 90 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் ஏபியை சின்னதாகவும் இதையும் பெருசாகவும் போட்டேன். ஸோ ஏபி டிசி. ஸோ ஏபி இதில் 14, டிசி 90, பிசி 73, ஏடி 22. இப்போ என்ன சொல்கிறாங்க, இ அண்ட் எஃப் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி. ஸோ ஏசின்னு ஒரு டயகனல் இருக்குது, அதேமாதிரி பிடின்னு ஒரு டயகனல் இருக்குது. இதோடைய மிட் பாயிண்ட்ஸு, ஸோ பிடியோட மிட் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், ஏசியோட மிட் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம்,
E and F are the midpoints of the diagonal. ஸோ இது வந்து E, இது வந்து F. ஓகேங்களா. வாட் இஸ் த லென்த் ஆஃப் EF கேட்குறாங்க. ஸோ இந்த EFஐ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ EF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே EFோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு இந்த டிஃப்ரென்ஸு DC மைனஸ் AB. இது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா. EF இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன வரும், EC வந்து என்னது 90 மைனஸ் AB வந்து 14. ஸோ ஹாஃப் இன்ட்டு என்ன வரும் 76. ஸோ 76ல் பாதி வந்து 38. ஸோ EFோட லென்த் வந்து என்னவாக இருக்கும் 38ஆக இருக்கும். சரிங்களா. அவ்வளோதான். இது AB பேரலல் DCங்கிற கண்டிஷன்னால தான் நம்ம இதை போட முடியும். சரிங்களா. AB பேரலல் DC. ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். P is a point outside a circle and is 17 cm away from its center. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, Pங்கிற பாயிண்ட்டு அவுட்சைட் த சர்க்கிள் அண்ட் இட் இஸ் 17 cm away from the center அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டர் இது வச்சுக்கிடுவோம். ஸோ இதுலேருந்து இது ஃபுல்லுமே வந்து 17 cm அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சரி. A secant drawn from the point P intersects the circles at A and B in such a way that PA equal to 8 cm and AB equal to 7 cm where PB is greater than PA. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இங்கேருந்து ஒரு சீக்கண்ட் போடுறாங்க. சரிங்களா. ஸோ இது A, இது B. ஆக்சுவலி இது B, இது ஏன்னு போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அதனால தான் PB should be greater than PA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான். சரிங்களா. இப்போ இதில் வந்து PA வந்து 8 cm அப்படின்னா AB வந்து 7 cm. PO வந்து நமக்கு தெரியாது, ஆனால் PO வந்து 17 cm. PO வந்து 17 cm. ஸோ இதில் வந்து சப்போஸ் இது ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து 17 மைனஸ் ஆராக இருக்கும். சரிங்களா. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு சின்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா. PC, அதாவது இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் சரிங்களா, அது வந்து C. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது லைட்டாக வந்து இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த டயாமீட்டரை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து R. சரிங்களா. இது வந்து R. ரைட். ஸோ இப்போது எனக்கு அப் டு PO வந்து என்னன்னு தெரியும் 17 அப்படின்னு எனக்கு தெரியும். PC இது வந்து ஒரு BDன்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா. PD வந்து என்னவாக இருக்கும், PD வந்து 17 ப்ளஸ் R. சரிங்களா. PD வந்து 17 ப்ளஸ் R. அதேமாதிரி PC வந்து 17 மைனஸ் R. ஸோ நம்ம சீக்கண்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது, PA இன்ட்டு PB இஸ் ஈக்குவல் டு PC இன்ட்டு PD. சரிங்களா. இதுதான் சீக்கண்ட் ஃபார்முலா. இந்த இப்படி ஒரு சீக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா PA இன்ட்டு PB ஈக்குவல் டு PC இன்ட்டு PD. ஸோ இப்போ இதில் எனக்கு PA தெரியும் 8ன்னு, PB தெரியுமா 15 தெரியும், PC வந்து என்னது 17 மைனஸ் R, PD வந்து என்னது 17 ப்ளஸ் R. ஓகே. ஸோ 8 × 50 எவ்வளவு, ஒரு 120. இந்த சைடு 17 ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ R ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, இது ஒரு 289 மைனஸ் ஒரு 120 169 வந்திருக்கும். ஸோ இதுலேருந்து ஆரோட வேல்யூ வந்து 13. சரிங்களா. 13 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே. ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று அந்த டயாமீட்டரை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த PC PDங்கிற அந்த இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ PD வந்து 17 ப்ளஸ் ஆர்னா PC வந்து 17 மைனஸ் ஆர். சீக்கண்ட் ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான டேட்டாவை நம்ம வச்சுக்கணும். சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு, the sides of the triangle are 109 171 100 cm. What is the length of its altitude corresponding to the side with the length of 171 cm? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, 171 cm, 109 100. இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த 171க்கு கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆல்டிடியூட்னா ஹைட்டு. ஸோ நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ இதில் பேஸ் தெரியும், ஹைட்டு தெரியாது, ஏரியா கண்டுபிடிக்கலாம். இந்த 3 நம்பர்ஸ் வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குனது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
s into s minus a, s minus b, s minus c. இதில் sங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c by 2. ஸோ இது ஏபிசிங்கிறது அந்த 3 சைடு. ஸோ 109 ஒரு 100 ப்ளஸ் ஒரு 171 டிவைடட் பை 2 என்ன வரும்? ஒரு 180, 190, இந்த 9 அங்கே போச்சுன்னா 180, 280, 380 பை 2னா 190. ஸோ ஏரியா வேணும்னா 190 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, 190 மைனஸ் ஒரு 109 என்ன வரும்? 81 இன்ட்டு எஸ் மைனஸ் பி, இது ஒரு 90 இன்ட்டு எஸ் மைனஸ் சி, இது ஒரு 19. சரிங்களா? ஸோ இப்போது இந்த 190 இருக்குது, இங்கே 19 இருக்குது. இந்த 0 தூக்கி இந்த 900 கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ 19 இன்ட்டு 81 இன்ட்டு 900 இன்ட்டு 19 இப்படி வந்துடும். ஸோ இது எல்லாமே இப்போ ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். 19க்கு ஒரு 19 வெளியில் எடுத்துடலாம், 81க்கு ஒரு 9 வெளியில் எடுத்துடலாம், 900க்கு ஒரு 30 வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதுதான் ஏரியா. ஸோ ஏரியா தெரிஞ்சிடுச்சு இப்போ. ஸோ 19 இன்ட்டு 9 இன்ட்டு 30 இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, ஸோ இந்த 99 சார் 171 முடிஞ்சு போச்சு. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 60. ஓகே, 60 சென்டிமீட்டர் ஆல்டிடியூட். அவ்வளோதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ABCD is a trapezium in which BC parallel AD. So ABCD is a trapezium. ABCD is a trapezium in which BC parallel AD. AC equal to CD. So AC equal to CDங்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது டீட்டான்னா இதுவும் டீட்டா. இதுக்காக தான் அவங்க அந்த மெயினாக சொல்கிறாங்க. ஏபிசி ஈக்குவல் டு 69, இந்த ஆங்கிள் வந்து 69. பிஏசி ஈக்குவல் டு 23. தென் வாட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஏசிடி? ஸோ இது என்னென்னு கேட்குறாங்க. ஆல்ஃபான்னு வச்சுக்கிடுவாமா. ஸோ இப்போது 2 லைன் பேரலல்னு வேறு சொல்லிட்டோம் இல்லையா? ட்ரெப்பீசியம் பிசி பேரலல் ஏடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதையும் கூட்டினா எனக்கு 180 வரணும். 2 பேரலல் எனக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் இதையும் கூட்டினா எனக்கு 180 வரணும். சரிங்களா? அப்போனா 69 ப்ளஸ் ஒரு 23 ப்ளஸ் டீட்டா, இது மூணுத்தையும் கூட்டினா 180 வரணும். இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் வந்து 69 இருக்கும். ஸோ 69ல் பேலன்ஸ் இருக்கிறது. அப்போனா 180 மைனஸ் 69 போடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இது, 2 லைன் பேரலல்ங்கிறதுனால. ஸோ அப்போ இதிலேருந்து டீட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 69 ப்ளஸ் 23 என்ன வரும்? 72, 82, 92 மைனஸ் ஒரு 180லேருந்து 92 போச்சுன்னா என்ன வரும்? 88. ஸோ டீட்டாவோட வேல்யூ வந்து 88. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2 டீட்டா. ஸோ 180 மைனஸ் 2 இன்ட்டு 88 என்ன வரும்? 176. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 4 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏசிடி வந்து ஆப்ஷன் 1 4 டிகிரி. சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ABC are 3 vertices of a triangle ABC if 3.5, 4.5 is the centroid of the triangle. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது x1, இது y1, இது x2, இது y2, இது x3, y3, இது சென்ட்ராய்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க G. ஸோ G பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. ஸோ இதுதான் சென்ட்ராய்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. 3.5, 4.5 is equal to, இப்போ இங்கே x1 y1 இதெல்லாம் தான். இது x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது y3. ஸோ x1னா x plus 3 minus 6 divided by 3, 5 minus 4 plus y divided by 3. ஓகே, ஸோ இப்போ அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸுமே வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா கூட போதும். சப்போஸ் இப்போ 3.5 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள். 6 plus 3 minus 3 by 3 which is equal to 6 minus 3 by 3 is equal to 3.5. சரிங்களா?
ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும் ஒரு 10.5. இந்த 3 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13.5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13.5 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 2 அப்படியே முடிச்சுக்கலாம். நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் 4 ஆப்ஷனுமே வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா சென்ட்ராய்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இட்ஸ் ஏரியா. ஸோ சைட்ஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா, ரைட் ட்ரையாங்கிள்னால் என்னது, ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து ஹைப்போடெனஸ். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடெனஸ் தான் எப்போதுமே பெருசுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 18 எக்ஸ் மைனஸ் 25 எக்ஸு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 18 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 25 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 324 மைனஸ் 36x ப்ளஸ் அகெயின் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 625 மைனஸ் ஒரு 50x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 86x ப்ளஸ் ஒரு 625 கூட ஒரு 324 ஆட் பண்ணோம் அப்படின்னா 949. ஸோ இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணி ஆகணும். யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 949 வரணும், ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு மைனஸ் 86 வரணும். ஸோ 949 எதால் டிவைட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது எந்த அளவுக்கு பிரேக் பண்ண முடியுமோ அதை பார்க்கணும். ஸோ 949 என்ன நம்பராலாம் டிவைட் ஆகும். இது ஒரு ஆட் நம்பருங்கிறதுனால ஈவன் நம்பர் எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஸோ 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னா எல்லாமே ஆட் பண்ணால் 3ஆல் டிவைட் ஆகணும். பட் இங்கே வந்து 9 + 4 + 9 இருக்குது. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போனா 5ஆலையும் ஆகாது. 7ஆல் ஆகுதான்னு பாருங்கள். பட் இங்கே இருக்குது 49 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 7ஆலையும் ஆகாது. ஒருவேளை 749 இருந்துச்சுன்னா அது 7ஆல் ஆகிருக்கும் இல்லையா. 7ஆல் ஆகலை, 9ஆலையும் ஆகலை. 11ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 18 - 4 ஆட் பிளேசஸ்லாம் ஆட் பண்ணால் 14 வருது. ஸோ 11ஆலாம் ஆகலை. 13 ட்ரை பண்ணி பாருங்கள். 7 13s are 91, பேலன்ஸ் 39 இருக்குது. ஸோ அப்போ 73 × 13 போட்டால் இந்த நம்பர் வருது. சரிங்களா, அதே மாதிரி 73 13 ஆட் பண்ணால் 86 வருது. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -73 -13. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து அப்படியே இந்த சிம்பிள் நெகட்டிவ் சிம்பிள் வந்து பாசிட்டிவாகிடும். எக்ஸ் = 73 இருக்கலாம் அல்லது 13 இருக்கலாம். ஆனால் இங்கே எக்ஸ் -18 இருக்குது, எக்ஸ் -25 இருக்குது. ஸோ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 25 விட அதிகமாக தான் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ் = 73 தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ அந்த 3 சைட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 73, இன்னொன்று எக்ஸ் -18. எக்ஸ் -18 என்னது, 73ல் 18 போச்சு அப்படின்னா 65, கமா எக்ஸ் -25 48. ஸோ இது வந்து ஒரு ட்ரிப்ளெட். சரிங்களா, 73 65 48 இஸ் அ ட்ரிப்ளெட். இப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். 1/2 × பேஸ் × ஹைட்டு என்ன வரும். ஸோ இது வந்து ஒரு 24 × 5 ஒரு 0ல் முடிகிற ஒரு நம்பர். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் 4. சரிங்களா, 65 × 24 நம்ம பண்ணணும். இல்லைனா 650 20 தடவை போட்டாச்சு. 4 × 65 4 × 60 240. அதுக்கப்புறம் 4 × 5 ஒரு 20. ½ × பேஸ் × ஹைட்டு தானே. 73ல் 25 போச்சுன்னா 13ல் 5 போச்சுன்னா 8, 6ல் 2 போச்சுன்னா 48, 73ல் 18 போச்சுன்னா 5 55. இது சாரி 55, நாட் 65, இட் இஸ் 55. ஸோ 73 55 48. ஸோ ½ × பேஸ் × ஹைட். ஸோ 1320. இப்போ கரெக்டாக இருக்கும். இதில் அவனோட மல்டிப்ளாகவும் இருக்குது, 3யோட மல்டிப்ளாகவும் இருக்குது. சரிங்களா, 550 ஒரு 550 ரெண்டு, அப்புறம் 4 × 50னா 4 × 20 ஒரு 20. ஓகேங்களா, ஸோ 1320 வந்துடுச்சு. அவ்வளோதான்.
In a circle, two chords AB and CD measuring 14 cm and 6 cm respectively are parallel to each other on the same side of the center. Same side of the center னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? If the distance between them is 4 cm, find the length of the diameter. ஸோ diameter கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு diameter போட்டுடலாம். இப்போது 2 கார்டு இருக்குது. ஒன்று வந்து 14 cm, இன்னொன்று வந்து 6 cm. ரெண்டும் parallel to each other அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார்ட்ஸ் வந்து 4 cm அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்டரில் இருந்து நீங்கள் 90 டிகிரிக்கு ஒரு லைன் கார்டுக்கு போட்டிங்க அப்படின்னா அது வந்து மீடியனாக ஆக்ட் ஆகும். அந்த கார்டுக்கு வந்து அது மீடியனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தியரம். அப்போனா இந்த 6 cm கார்டை வந்து இது 3 cm 3 cm இந்த லைன் சென்ட்ரலேருந்து போடப்பட்ட லைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அதே மாதிரி இது 7 cm இது 7 cm ஸ்ப்ளிட் பண்ணும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஓயும் ஆரையும் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ரேடியஸ். இப்போ சப்போஸ் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஆர், ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இப்போ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து x² + 7 ஸ்கொயர், இது வந்து r² ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று வந்து x + 4 த ஹோல் ஸ்கொயர் + 3 ஸ்கொயர், இதுவும் வந்து r² இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண வேண்டியது தான். x² + 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x + 4 த ஹோல் ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். ஸோ x² + ஒரு 49 ஈக்குவல் டு a² + b² + 2ab. இந்த x² கேன்சல் ஆயிரும். ஸோ 8x இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 25 இருக்குது. இந்த 49 25 போச்சுன்னா 24. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 3. எக்ஸோட மதிப்பு 3ங்கிறத நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னா 9 + 7 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r². ஸோ r² இஸ் ஈக்குவல் டு ஒரு 49 + ஒரு 9 58. இப்போ ஆரோட வேல்யூ √58. ஆனால் அவன் கேட்குறது டயாமீட்டர் கேட்குறான். ஸோ 2r இஸ் ஈக்குவல் டு 2√58. ஸோ 2√58 இருக்க ஆப்ஷன் 2. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து, ஃபார் a regular polygon the sum of the interior angles is 250% more than the sum of its exterior angles. ஸோ sum of the interior angles ஃபார்முலா என்னது? sum of the interior angles ஃபார்முலா வந்து n-2 × 180 டிகிரி. அதேமாதிரி சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா வந்து என்னது? சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபுல்லுமே வந்து 360 டிகிரி. ஓகேங்களா? சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ அவங்க இதோடைய ரேஷியோ சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதாவது n-2 × ஒரு 180 டிவைடட் பை ஒரு 360, இது என்ன ரேஷியோவில் இருக்கான்? 250% மோர் தேன் த சம் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். 250% மோர்னா, இப்போ சப்போஸ் இது 100% இருந்ததுன்னா இது கூட 250% எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கோங்க, 350 இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7/2 வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணால் ஒரு 2. ஸோ அப்போ என்னோட மதிப்பு வந்து 9. இப்போ என்ன கேட்குறாங்க? ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகான் மெஷர்ஸ் x டிகிரி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஈச் இன்டீரியர் ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்? சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து n-2 × 180 டிகிரினா each interior angle is equal to n-2 × 180 divided by n. சரிங்களா? ஸோ n வந்து 9 தெரியும். ஸோ 7 × 180 divided by 9. ஸோ இது அடித்தோம் அப்படின்னா 140 டிகிரி வந்திருக்கும். ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன். ஓகேங்களா? ஸோ இன்டீரியர் ஆங்கிள் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் 140 அப்படின்னா ஓகே, அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு, in a quadrilateral PQRS the bisectors of angle R, quadrilateral PQRS ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். PQRS, the bisectors of angle R and S. So bisectors of angle R and S meet at T inside the quadrilateral. ஸோ இது வந்து ஒரு தீட்டானா இது ஒரு ஆல்ஃபா, இதுவும் தீட்டா, இது ஆல்ஃபா, பைசெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? STR is equal to 8 டிகிரி. if the ratio of angle PQ is 7:9, அப்போ இது 7x இருந்துச்சுன்னா இது 9x இருந்திருக்கும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெஷர்ஸ் ஆஃப் Q and P?
ஸோ 9x மைனஸ் 7x என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 2xோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு என்ன தெரியும், ஒரு குவாட்ரிலேட்டரில் எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் வந்து 360 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? 2α + 2θ = 360 டிகிரி. ஸோ இது வந்து ஒரு 16x ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து 8 டிகிரினா இப்போ பேலன்ஸ் 172 டிகிரியாக இருந்திருக்கும் இல்லையா? 360. ஸோ 16x = 360 மைனஸ் என்ன வந்திருக்கும், அது 344 இல்லையா? இப்போ 16x = 16, எக்ஸோட மதிப்பு வந்து 1. ஸோ நமக்கு தேவை 2x தான். ஸோ 2 × 1 = 2 டிகிரி தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆப்ஷன் 3. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த டாப் 10 சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச்னு ஒன்று போயிட்டுருக்கு. யாரும் ஜாயின் பண்ணலன்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள். August 4th அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு PDF ப்ராக்டிஸ் பேட்ச். வீக்லி லைவ் செஷன் இருக்கும். ஆல்ரெடி 2 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லைவ் செஷனுடைய சாம்பிள் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். Phase 1 அண்ட் Phase 2 அப்படின்னா அக்டோபர் வரைக்கும் ஒரு ஃபேஸு, திருப்பி அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இன்னொரு ஃபேஸு, எல்லா டாப்பிக்கும் அகெயின் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச். நிறைய ரிசல்ட் ஓரியன்டாக தான் இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.